வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று காண இருப்பது விளக்கேற்றுதல். விளக்கேற்றுதல் பற்றி பல விஷயங்களை சொல்லலாம். திருவண்ணாமலை தீபத்தன்று எத்தனை விளக்குகள் வீட்டில் ஏற்ற வேண்டும்? சில கேள்விகள் இருக்குது. வசதி உள்ளவனும் இருக்கான், வசதி இல்லாதவனும் விளக்கு ஏற்ற முடியாத நிலை. 2 விளக்கு ஏற்ற விடுவது. குறைஞ்சபட்சம் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டிலே 2 விளக்குகள் ஏற்றுவது. ஜீவாத்மா, பரமாத்மா. ஜீவாத்மாவுக்கு ஒரு விளக்கு, பரமாத்மா 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது. ஒரு விளக்கு அபௌசகுணம். இறந்த ஜீவாத்மா பிரிந்ததை குறிப்பதற்காக ஒரு விளக்கு ஏற்றப்படுகிறது. பரமாத்மா அங்கே வரமாட்டார். ஜீவாத்மா பிரிவு அது ஒரு விளக்கு. ஆக இறந்தவர்கள் வகுப்பிலே ஒரு விளக்கு. ஆக வீட்டிலேயே 2 விளக்குகள் கம்பல்சரி தினதோறும் ஏற்றப்பட வேண்டும். இதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு விளக்கு தயவு செய்து ஏற்றாதீர்கள், அசுப குணத்தை கொடுக்கும். 2 விளக்கு ஏற்ற வேண்டும். ஒரு ஒன்று கிழக்கு முகம் பார்த்து ஒன்று ஏற்ற வேண்டும், ஒன்று வடக்கு முகம் பார்த்து ஏற்ற 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். சரி, கார்த்திகை தீபத்தன்று இத்தனை விளக்கு ஏற்றும். சில பேர் குழப்பம். கார்த்திகை தீபம் வந்து மிகப்பெரிய புண்ணியபால். அன்று ஏற்றக்கூடிய விளக்குகள் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆண்டு 60 ஆண்டுகள். நம் முன்னோர்கள் 60 ஆண்டுகள் தான். 60 ஆண்டுக்கு 60 விளக்குகள் ஏற்றலாம். மண் விளக்குகளை ஏற்றப்படலாம். அண்ணாமலையார் தீபம் வந்து உச்சியிலேயே ஒரு விளக்கு ஏற்றப்பட வேண்டும். உச்சியிலே மாடி வழியே ஊட்டு மெத்தையிலேயோ உயர்ந்த இடத்திலே ஒரு ஏற்ற வேண்டும். உச்சியில் விளக்கு. அந்த 60 விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும். அதுக்கடுத்து 2வது அது விஷ்ணு தீபம்னு சொல்கிறாங்க. 27 விளக்குகள், 27 நட்சத்திரத்துக்காக 27 விளக்குகள் ஏற்றப்பட வேண்டும். 3வதாக 9 விளக்குகள் ஏற்றலாம். குறைஞ்சபட்சம் 9 விளக்குகள், 12 விளக்குகள் ஏற்றலாம். 27 12 விளக்கு. முருகபெருமானுக்கு 12 கரங்கள் காத்திருக்கும் தமிழர்களை காமிக்க 12 விளக்குகள் ஏற்றப்படலாம். இந்த 3 ஆக தினசரி 2 விளக்குகளும் இந்த தீபம் திருநாள் அன்று முதல் திருவண்ணாமலை தீபம் 60 விளக்கும், அதற்கடுத்தது 2வது விஷ்ணு தீபத்துக்கு 27 விளக்கும், 3வதாக 9 விளக்கும் ஏற்றி வர வேண்டும். எம்பெருமான் முருகப்பெருமான். இதுதான் இந்த விளக்கேற்று முறை. இந்த விளக்கேற்றுவது மிகமையாக தெற்கு முகம் வைக்கக்கூடாது. விளக்குகளை தெற்கு முகமாக ஏற்றவே கூடாது. வேறு வழி. கிழக்கு முகம், மேற்கு முகம், வடக்கு முகமாக ஏற்ற வேண்டும். தெற்கு முகம் ஏற்றக்கூடாது. தெற்கு முகம் ஏற்றதற்கு அது ஒரு விளக்கு ஏற்றுகிறார்களோ அது வந்து யமன் திக்குன்றார்கள். அதனால் ஏற்றக்கூடாது. வழிபாடு பாசிட்டிவ் எனர்ஜிகள் 3 திக்குகள் கொடுக்கும், தெற்கு கொடுக்காது. ஆக இந்த கிழக்கு முகம், மேற்கு முகம், வடக்கு முகம் விளக்கை ஏற்ற வேண்டும். இந்த குத்து விளக்கு ஏற்ற வேண்டும். ஒரு விசேஷ காலங்களில் 5 குத்து விளக்கு ஏற்றப்பட வேண்டும். 5 குத்து விளக்குகள் ஏற்றணும். 5 தினசரி 2 விளக்குகள் ஏற்றணும். காலையிலே ஆண்கள் விளக்கு ஏற்றினோம். காலையில் குளிச்சு விட்டு வரல பெண்கள் தான் மேலும் இந்த காலத்தில் பெண்கள் ஏற்றணும். காலை மாலை இருவரும் வீட்டில் இருக்கிறார்கள், அவர் தான் எழுக்கணும். இந்த காலத்தில் பெண்கள் ஏற்றுவதில்லை. அவர்கள் ஆண்கள் ஏற்றலாம். காலையில் குளிச்சு விட்டு அந்த ஆண்கள் ஏற்றலாம். பகல் ஆணுக்கு உதிர்ந்தது, இரவு பெண்ணுக்கு உணர்ந்து அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. ஆண் ஏற்றுவது தப்பு இல்லை. ஆண்களை குளித்து விட்டு அந்த காலையில் அந்த விளக்கை ஏற்றலாம். இரவு மாலை 6 மணிக்கு மேலே பெண்கள் அந்த வீட்டிலேயே அந்த விளக்கை ஏற்ற வேண்டும். 2 விளக்குகள் ஏற்ற வேண்டும். இதுதான் அந்த விளக்கை பற்றி ஆன்மீக சிந்தனை. இது அனைவருக்கும் இது பயன்படும் என்று நம்புகிறேன். விளக்கேற்றுவதில் என்ன விளக்கு ஏற்றணும், என்ன வேணும், இதெல்லாம் அதில் சில சந்தேகம் வரும். நல்லெண்ணெய் தீபத்தில் விளக்கேற்றினாலே போதும். முடிந்தால் நெய் விளக்கு. ஒரு நல்லெண்ணெயிலேயே வடக்கு முகம், கிழக்கு முகம் 2 வகையும் இல்லையா? அந்த வடக்கு முகமாக வைக்கும்போது நெய் அது வந்து இறைவனுக்காக ஏற்றப்பட்டிருக்கு. வடக்கு கிழக்கை நோட்டிக்கு மனிதன் ஜீவாத்மாவுக்காக. பரமாத்மாவுக்கு நெய் விளக்கும், நெய் விளக்கும் ஏற்றலாம். இல்லை இருவருமே நல்லெண்ணெய் தீபமே ஏற்றலாம். இது வந்து 2 விளக்குங்கிறது மிக மிக முக்கியம். இப்படிக்கு கள்ளக்குறிச்சி வழக்கறிஞர் சங்க முன்னாள் தலைவர் புத்தா வழக்கறிஞர் V.S. வெங்கடேசன், கள்ளக்குறிச்சி வழக்கறிஞர் சட்டமும் ஆன்மீகம் என்ற சிந்தனை வாய்ச்சானிலே PSV அட்வொகேட் என்ற பிறப்பிலே சட்டமும் ஆன்மீகமும் தேசப்பற்றும் ஆன்மீகம் 2 கண்கள். அதுபோல் இந்த ஆன்மீகம்
சட்டமும் இரு கண்கள் என்று என்னோட கோரிக்கை அடிப்படையில் பல யூடியூப்களை சொல்லி வருகிறேன். அனைவரும் அதை பார்த்து லைக் பண்ணுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னும் பல வீடியோக்களை வெளியிட இருக்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க தமிழ், வாழ்க மக்கள், இன்னும் வாழ்க பாரதம்.